தகுதியே இல்லாம அரசுக்கு அதிகாரத்துக்கு வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி. இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? 4 மாணவர்கள் படுகாயம் அடைஞ்சு இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன செய்ய போறீங்க? அந்த ஊராட்சி ஒன்றிய நலனை பள்ளி கட்டி 3 மாசம் தாங்க ஆகுது. புது கான்கிரீட் பில்டிங்கோட மேற்கூரை இடிஞ்சு விடுதுன்னா என்ன லட்சணத்துல கட்டிருப்பீங்க? கான்ட்ராக்டர் யாரு? டெண்டர்ல எவ்வளவு லஞ்சம், எவ்வளவு கொள்ளையடிச்சீங்க, எவ்வளவு லஞ்சம் யாரு வாங்கினாங்க, யாரு கொத்தனாரு, யாரு சித்தாளு, ஏன் ஒழுங்கா கட்டல, கான்ட்ராக்டர் யாரு, இன்ஜினியர் யாரு? இவ்வளவு கேவலமா அரசாட்சி நடத்திக்கிட்டு நீங்க மத்த கட்சியை பத்தி கிண்டலும் நக்கலும் அடிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களோட ஆணவம் திமிரு எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு சர்வாதிகார ஆட்சியை நீங்க தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கீங்க. டோப்பா முதல்வர்களே பொம்மை முதல்வர் மாதிரி இருந்துகிட்டு உங்களோட பிஏ எழுதி தர துண்டு சீட்டை படிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட லாயக்கே இல்லாம ஒவ்வொரு துறையிலையும் படிக்காத